இருப்பது. ஆனா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதானே. சரி வாங்க சாப்பிடுங்க. சரிம்மா, நானும் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட்றேன். என்ன சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு? நீ இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு என்னமோ ஸ்பெஷலா நிறைய வெரைட்டியா சமைச்சிருப்ப போல. இல்லைங்க, நான் எனக்கு அப்படியே ஆன்மீகத்துல அப்படியே மூழ்கி பக்தி பரவசத்துல இருந்தேனா, ஒரே பக்தி பாட்டாவே பாடிட்டு உட்காந்துட்டு இருந்தேனா, அதனால ஒண்ணுமே சமைக்கலங்க. காலையில வச்ச இட்லியே இருக்கு, வேணா சூடா இனி 4 இட்லி கூட ஊத்தி தரேன். இட்லிக்கு ரசம் வச்சிருக்கேங்க, இட்லியும் ரசமும் சாப்பிடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும். நானும் இப்ப அதைத்தாங்க சாப்பிட்டேன். அடி பாவி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மனுஷன் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு சாப்பாடுலாம் சொல்லி வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இட்லியும் ரசமும் இருக்குன்னு சொல்ற பாரு. உன்னை எல்லாம் என்னத்த சொல்றது? நீ எல்லாமா ஒரு குடும்ப பொம்பளை? ஏங்க, நானும் ரசமும் இட்லியும் தாங்க சாப்பிட்டேன், அருமையா இருந்துச்சு. என்னை பார்த்தாங்க குடும்ப பொம்பளை